பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. அவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம். இன்றைக்கி நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். எபேசியர் 2:10 நற்கிரியை செய்கிறவர்களுக்காக நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்குது. நற்கிரியை செய்கிறதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளர சிருஷ்டிக்கப்பட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த நற்கிரியைகள் நாம் செய்யணும். ஆதாமை சிருஷ்டித்த நாட்களில் அவர் நற்கிரியை செய்கிறதுக்கு தான் சிருஷ்டிக்கப்பட்டது, பண்படுத்தவும் பாதுகாக்கவும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் ஆதாம் அதில் தவறியாச்சு. இப்போ நம்மளையும் ஆண்டவரை சிருஷ்டிக்கப்பட்டனோட நோக்கம் நன்மை செய்கிறவங்களாக நம்ம சுற்றி திரியணும், நன்மை செய்கிறவங்களாக இருக்கணும், மற்றவங்களை ஆதரிக்கணும், அன்பு செலுத்தணும். அவருக்கு சில கொள்கைகள் எல்லாம் இருக்குது, அதுபடியாக நம்ம நடக்கணும். நாம் தவறுகிறவாக இருக்கக்கூடாது. கலாத்தியர் 6:10 விசுவாச குடும்பத்துகளுக்கு நீங்கள் நன்மை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிறிஸ்தவங்களாக அபிஷேகிக்கப்பட்ட சர்ச்சில் இருக்கிறவங்கள, ஏழைகளாய் விதவைகளை கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணும்னு சொல்லப்படுகிறது. விசேஷமாக கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு, அதாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற குடும்பங்களுக்கு நன்மை செய்யணும். மத்தேயு 5:16 இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்தணும். நாம் நற்கிரியை செய்யும்போது, நல்ல காரியங்கள் செய்யும்போது மற்ற மனுஷர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்ததாக இருக்கணும். அடுத்ததாக அப்போஸ்தலர் 9:36 36 39 இதிலெல்லாம் வாசித்து 6லேருந்து 39 வரை வாசித்து பார்த்திங்கன்னா தெரியும். தொற்கால் தபித்தாள்னு சொல்லி ஒரு ஸ்திரீ, அவள் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தாங்க. நிறைய தான தர்மங்களும் நிறைய காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க. மனுஷர்களுக்கு நல்லா செஞ்சாங்க. விசேஷமாக விதவைகளுக்கு நிறைய செய்தாங்க. அவள் ஒரு நாள் இறந்துட்டாங்க. இறந்த உடனே தானே பேதுரு என்ன பண்ணிச்சு, பேதுருவை கூப்பிட்டு இவளை எங்களுக்கு தான தர்மங்கள் செய்தாங்க, இவளை எப்படியாவது எழுப்பணும்னு சொல்லிட்டு அவள் திரும்ப உயிர்ப்பிச்சாச்சு, உயிர் வந்துடுச்சு. திரும்ப அவளை மரித்தவள் உயிர் தெழுந்தாச்சு. பேதுரு முகேந்திரம் ஒரு அற்புதம் நடந்துச்சு. அப்போது விதவைகள் எல்லாம் மேல் வீட்டில் பேதுருவை சுற்றி நின்று அழுதிச்சு. அவள் தச்சு கொடுத்தா அங்கிகளையும் துணிகளையெல்லாம் காமிச்சு, இப்படியெல்லாம் எங்களுக்கு தர்மம் செய்தாங்க, தானங்களும் பண்ணாங்க, நற்கிரியைகள் செய்தான்னு சொல்லிட்டு அவன் நற்கிரியைகளை அங்கே ஹைலைட் பண்ணியாச்சு. அவன் நல்லா செய்தாங்கன்னு சொல்லிட்டு அது பரலோகத்தில் எட்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலனுണ്ടെன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. பரலோகத்தில் அதெல்லாம் எட்டும். கொர்நேலியோ 10ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 10 வாசிக்கும் கொர்நேலியோட தான தர்மங்கள் எல்லாம் பரலோகத்தில் நினைவு கூறப்பட்டது. ஆண்டவர் நினைத்தாங்க. நினைத்த உடனே தானே அவங்களுக்கு தூதன் தரிசனமாகி இதெல்லாம் சொன்னாங்க. அவங்கள பற்றியுள்ள காரியங்கள் புறஜாதியாக இருந்தால் கூட அவங்க எல்லாரையும் கூட்டி வச்சு வீட்டில் கூட்டி வச்சு தேவ வசனத்தை கேட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பும் ஞானஸ்தானம் எல்லாம் அங்கே நடந்ததாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம தான தர்மங்கள் பரலோகத்தில் போய் எட்டும். தான தர்மங்கள் செய்யும்போது தூதனை ஆண்டவர் அனுப்புவாங்க. பேதுரு அனுப்பி இவளுக்கு திரும்ப உயிர் கொடுத்துச்சு. அதே போல் தான தர்மங்கள் நம்ம செய்யணும். நம்ம கை நிறைய நம்ம சம்பாதிக்கிறதுக்கு, நம்மளாக தின்னு குடித்து சேர்த்து வைக்கிறதுக்கு அல்ல, மற்றவங்களை நம்ம போஷிப்பிக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு உதவணும். அதுதான் கர்த்தரோட நியமம். மற்றவங்களுக்கும் நீங்கள் கொடுக்குறவங்களாக நம்ம இருக்கணும். பேதுரு படகு நிறைஞ்சதை பக்கத்து படகெல்லாம் கூப்பிட்டு அதை நிறைச்சிச்சு. அதே மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டது என்னத்துக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் நம்ம தான தர்மங்கள் செய்யணும். தான தர்மங்களில் பரலோகத்தில் நினைப்பூட்டப்படும். அதே மாதிரி 1 தீமோத்தேயு 5:10 சொல்லப்படுகிறத அந்நியரை உபசரிக்கணும். அது ஒரு நல் காரியங்கள் தான். அப்படியாக அந்நியரையெல்லாம் உபசரித்த கூட தேவதூதர்களை கூட உபசாரம் பண்ணதாக நம்ம வேதத்தில் பார்க்கலாம். அந்நியரை உபசரிக்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும், உபதிரவப்படுறவங்களோட உபதிரவத்தில் உதவி செய்யணும், பரிசுத்தவான்களோட கால்களை கழுகணும், பிள்ளைகளை வளர்க்கணும். சொந்த பிள்ளைகளை மட்டுமல்ல, அநாத பிள்ளைகளை, ஏழைகளை, எல்லாரோட பிள்ளைகளையும் நம்ம வளர்க்கணும். எல்லாரையும் வளர்றதுக்கு நம்ம உதவி செய்யணும். நமக்கு கொடுத்துருக்கிற செல்வம் மற்றவங்களுக்கு உதவும்படியாக செய்யறதா ஆண்டவரோட திட்டம். அதுபோல் பரிசுத்தவான்களை முக்கியமாக நீங்கள் ஆதரிக்கணும், விதவைகளை ஆதரிக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிற காரியமாக இருக்குது. இந்த நற்கிரியைகள் எல்லாம் பரலோகத்தில் நினைப்பூட்டப்படும்.
தீத்துல ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கலாம். துரத்தனங்க 3ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வரைக்கும். துரத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கும் சகல விதமான நற்கிரியைகளை செய்யோ ஆயத்தமாகணும். துரத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும், அதாவது அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு எல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கணும். நம்ம அதுக்கெல்லாம் அடங்கி இருக்கணும். அதுக்கு ஏற்று நின்று நம்ம பேசக்கூடாது. நற்கிரியைகளை செய்யவும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும், ரெடி ஆகணும். ஒருவனையும் தூஷிக்கக்கூடாது, சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாக எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்க அவருக்கு நினைப்பூட்டணும். ஒருவன்கிட்டையும் துஷிக்கக்கூடாது, சொல்லி பொறாமப்பட்டு ஒருவர்கிட்ட சண்டை போடுறதாக அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளோட சாந்த குணம் யாருக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்லிட்டு பிலிப்பியர் நம்ம வாசிக்கிறோம். நம்ம சாந்த குணங்களை மற்றவங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு நம்ம மறக்கக்கூடாது, நினைப்பூட்டப்படணும். அப்படி ஏனென்றில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும், முன்னே நம்ம புத்தி இல்லாதவங்களாக இருந்தோ, கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோ, வழிதப்பி நடக்கிறவர்களாக இருந்தோ, பலவித இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோ, துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களாக இருந்தோம். பகைக்கப்பட்டவர்களாக ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாக இருந்தோம். நம்மளோட முற்காலத்தை பற்றி நினைக்கணும். இப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வந்தபோது புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறப்பாடும் நம்ம நம்மளோட ஹிருதயத்தையும் செயல்கள், சிந்தனைகள், பேச்சு, எண்ணங்கள் எல்லாமே முற்றிலுமாக மாற்றப்பட்ட நம்ம நல்கிரிய செய்கிறவங்களாக, நல்லவங்களாக, மற்றவங்களை ஆதரிக்கிறவங்களாக, தான தர்மம் பண்ணுறவங்களாக நம்ம மாற்றிக்கொள்ளணும். அது நம்ம சொந்த முயற்சினாலும் முடியாத, சொந்த முயற்சி இருக்கணும், கூட பரிசுத்த ஆவியாருடைய உதவியால் தான் செய்ய முடியும். ஆண்டவரை கேட்கணும், என்னை மாற்றுங்க, என் சுபாவத்தை மாற்றுங்க, இந்த நற்கிரியைகளெல்லாம் நாங்கள் செய்யணும், என்னோட கிரியைகளெல்லாம் பரலோகத்தில் எட்டணும். அவங்க கிரியை தான் அவங்க கூட வரும். அதனால் அந்த கிரியைகள், நற்கிரியைகள், நீ விரும்புகிற கிரியைகள் நாங்கள் செய்ய முடியாது, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராகன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நான் துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன்ப்பா, சோத்திரிக்கிறேன். இந்த வசனங்களை முகேந்திரம் கேட்டுட்டு இருக்கிற அனைவருக்கும் ஒரு நற்கிரியை செய்யணும்னுள்ள ஒரு உற்சாகம், உணர்வு, ஒரு ஆசை வரும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோத்திரம், தனக்குன்னு சேர்த்தி வச்சு ஆண்டவரே மற்றவங்களுக்கு உதவாத படிக்க அப்பா, சுயநலத்தோடு இருக்கிறவங்களெல்லாம் மனம் திரும்பட்டும் அப்பா. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்குவன் சொன்னீங்களே அப்பா, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களாக எங்களை மாற்றுங்க அப்பா. சோத்திர ஆண்டவரே அப்பா, சோத்திர ஆண்டவரே. இன்னும் எங்களோட கிரியைகள் பரலோகத்தில் போய் சேரட்டும், எட்டட்டும், நினைப்பூட்டப்படட்டும். கர்த்தர் கையிலேருந்து இறக்கம் வரட்டும் அப்பா, தூதன் இறங்கி வரட்டும் எங்கள் வீடுகளில் அப்பா. சோத்திரம், எங்களை மரித்து கிடக்கிற கிரியைகளெல்லாம் உயர்ப்பிக்கட்டும் அப்பா. உமக்கு சோத்திர ஆண்டவரே. ஆளுகை செய்யுங்க, நடத்துங்க. எல்லா துதிகார மகிமனுக்கு செலுத்துகிற இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.